இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பக்க கோணாசனம். பக்க கோணாசனம் 2 சுற்றுகள் செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்வோம். 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு பக்க கோணாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்று செய்து முடித்த பிறகு பக்க கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ கோடை நாள்லாம் நெருங்கி வந்துட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, காலைல எழுந்தோன்னா முடிந்தளவு தண்ணி, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஃபுல்லாக குடிங்க. ஒரு சொம்பு குடிக்கலாம். வயதுக்கு ஏற்ப அளவு. இந்த சின்ன வயசு பசங்களாம் சும்மா 1 டம்ளர் 2 டம்ளர் இப்படி குடிச்சிக்கலாம். வயதில் கொஞ்சம் 15-20 வயசுக்கு மேலே உள்ளலாம் 1 சொம்பு அப்படி குடிக்கலாம். குடிச்சிட்டிங்கன்னா இந்த வெப்ப காலநிலையில் நம்ம உடம்புக்கு ஏதுவாக இருக்கும். நோய்கள் வருவதற்கு காரணம் என்னென்ன? நோய்கள் வருவதற்கு காரணமே மனசு தான். நம்ம மனசு நம்ம அமைதியாகவும் தெளிவாகவும் குழப்பம் இல்லாமலும் இருந்தோம்னா நம்மளுக்கு நோய் சீக்கிரமாக கிட்ட வராது. சில பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கவலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கவலை முடியுதா, அடுத்த கவலைன்னு தேடுவாங்க. அதுமாரிலாம் இல்லாமல் சும்மா ரிலாக்ஸாக சாதாரணமாக இருக்கணும். நோய் வர்றதுக்கு காரணமே மனசு தான். மனசை நம்ம அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம்னா நோயெலாம் நம்மள்கிட்ட கிட்ட வராது. அது இல்லாமல் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், காலைல எழுந்த உடனே ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு அப்படி தான் இப்போ சாப்பிட்றோம். நம்ம பசங்களுக்கு அப்படி தான் கொடுக்குறோம். அதுமாரிலாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த மலச்சிக்கல்லே வராமல் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காதீங்க. கடல மிட்டாய் இருக்குது, எள்ளு மிட்டாய் இருக்குது, முளை கட்டிய தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள். அதுமாரி கீரையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சூப்பு செஞ்சு சின்ன வயசு பசங்களெலாம் கொடுத்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குன்ட்டு மொபைல் ஆன் பண்ணி சின்ன பசங்கள்கிட்டலாம் கொடுத்துட்டு நம்ம பாட்டியாக நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அதனால் இருக்குது. மூளையெல்லாம் செயல்படாமல் சில பேருக்கு போயிடுது. அதுமாரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு மொபைலை கொடுக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் வேணுமா கொடுங்க. அதுக்கே அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுமாரிலாம் இல்லாமல் நம்ம பசங்கள்லாம் இப்போ வளர்க்கணும். இப்போ நம்ம காலத்துலலாம் மொபைல்லாம் கிடையாது. நம்மலாம் காலம் கடந்து வந்துட்டோம். இப்போ எல்லாமே மொபைல் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மொபைலை கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பாடெலாம் ஊட்டி விட்றோம். அதுமாரிலாம் இல்லாமல் இருங்க. அதுமாரி இடைத்தண்ணி நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, காலைல சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறோம். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ இடையில போகிறோம், வடை சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்து விட்டு அதெல்லாம் சாப்பிடாம பழங்கள், வாழைப்பழம் இருக்குது, எளிமையாக கிடைக்கக்கூடிய பழம் தான் வாழைப்பழம். அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுமாரி இருந்துட்டு நம்ம யோகாசனங்கள், நடைப்பயிற்சி, இந்த எளிமையான பயிற்சிலாம் செய்துட்டு வந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்பொழுது பக்க கோணாசனம் செய்வதற்கு முன்னால் சில உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்வோம். இந்த காலம் நீட்டிட்டு ஒரு காலம் போட்டு மேலே காலம் நீட்டுங்க. 1 2 3 4 5. இப்போ அடுத்த கால் 1 2 3 4 5. இப்போ கை 1 2 3 4 5. இப்போ இடது கை 1 2 3 4 5. இப்போ வலது கால் ஃபஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு அடுத்தது இடது கால் எடுத்து போட்டு இடது கையை இப்படி கொண்டுட்டு போய் இப்படி காது பக்கத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் முடிஞ்சளவு எவ்வளோ முடியுதோ முடிஞ்சளவுக்கு அப்படி கையை நகர்த்தி வெளில கொண்டு போங்க. இப்பொழுது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16
17, 18, 19, 20. இப்போது ஆசனத்தை மெதுவாக கழித்துவிட்டு 2 கைகளிலும் சிறுமுத்திரை வைத்துக்கொண்டு மூச்சு சுவாசம் இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய பழம் பற்றிய தகவல்களை ஆசிரியர் அவர்கள் நம்மளுக்கு தெரிவிக்கவில்லை. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பார்த்து தெரிந்து கொள்வோம். ஆர்ஜி அவர்களே நன்றி. ஆர்ஜியை பார்த்திங்கன்னா இந்த ஆசனங்களை அற்புதமாக செஞ்சு காட்டுறாங்க. அதை பலன்களும் அவ்வளோ அற்புதம். ஒவ்வொரு விஷயத்தையும் பலனை சொல்லும்போது தான் அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள். அப்போ முழுமையாக பார்த்தா தானே அந்த பலனை பெறலாம். சரி, இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா முதல் சுற்று முடிஞ்சு இப்போ இடையில வந்து ஒரு பழம் பற்றி பார்த்துருக்கோம். அந்த பழத்தை பற்றி நம்ம கவனிக்க போகிறோம். அந்த பழத்தை பற்றி ஃபுல்லாகவே கவனித்த பிறகு நம்ம அதை பற்றியான சிந்தனைகளை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த பழம் என்ன பழம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியலன்ட்டார். கமலா ஆரஞ்சு. இன்றைக்கி வந்து ஆரஞ்சு பழத்தை சொல்லிட்டோம், கமலா ஆரஞ்சு பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு. கமலா ஆரஞ்சு பற்றி உங்களுக்கு என்ன தெளிவாக சொல்கிறோம்னா, கமலா ஆரஞ்சை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை சொல்ல முடியும். கமலா ஆரஞ்சு அது மிகவும் சிறந்த பழம். கமலா ஆரஞ்சு பற்றி இந்த வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்த பழம் அது கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சு நிறைய விஷயங்களை செய்து காட்டுது. அதில் இந்த வெயிலுக்கு மிகவும் சிறந்தது. இப்போ எல்லாம் அந்த வெயில் காலத்தில் மிகவும் சிறந்த பழமாக இருக்குது அந்த கமலா ஆரஞ்சை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம். இந்த கமலா ஆரஞ்சு என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு நீங்கள் கவனிங்க. இந்த கமலா ஆரஞ்சு 1 2 இந்த வெயில் காலத்தில் உடல் குளுமையை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சிறந்த பழம். இதில் வைட்டமின் சி அடங்கியிருக்கு. இந்த வைட்டமின் சி அதிகம் அடங்கியிருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அடிக்கடி சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனையை பாதிக்கப்படுவது இந்த கமலா ஆரஞ்சை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். என்னையா சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சளி பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களோட இது இருக்கும். உண்மையிலேயே பழம் வந்து சளி பிடிக்க வைக்காது, சளியை வெளியேற்றும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. பழம் வந்து சளி பிடிக்க செய்யாது, சளியை வெளியேற்றக்கூடிய பழம். சரிதாங்களா? இதுதான் இந்த ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சோட நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இதயத்தின் நண்பன். இந்த ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்றதுனால இதயத்தின் நண்பன். இதயத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது இந்த இதயத்தின் நண்பன். ஆரஞ்சு பழத்தில் முக்கிய விஷயம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ள பழம் என்பது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது உடல் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயம் அதுதான். அந்த விஷயத்தை எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு செய்யக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த விஷயம் அதில் இருக்குது. எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சை நிறைய விஷயங்களை செய்யுது. ரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய பழமாக இருக்குது. ஆரஞ்சு பழம் ஒரு ஆயுர்வேத மூலப்பொருளாக இருக்கும். புற்றுநோய், கல்லீரல், எரிச்சல் கொண்ட விஷயங்களை நீக்கக்கூடிய விஷயங்களை இது பண்ணுது. இப்போ தொண்டை எரிச்சலாக இருக்குது, ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். குளிர்காலத்தில் அந்த ஆரஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. சிறுநீரக்கல்ல சரி செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடியது. அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆரோக்கியம் காக்கும் ஆரஞ்சு பழம். எல்லா ஆரஞ்சிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கமலா ஆரஞ்சில் நிறைய விஷயங்களை பண்ணுது. ஆரஞ்சு பழம் நல்ல மஞ்சள் கலரில் உள்ளது வேறு விஷயம். கமலா ஆரஞ்சுகளும் கொஞ்சம் பச்சை கலந்து இருக்கும். பார்த்திங்கன்னா மஞ்சள் வரும், ஆனால் பச்சை கலந்து நிறைய பச்சை கலந்து இருக்கும். அதுதான் அந்த இது. எல்லா சீசன்லையும் கிடைக்கும் இந்த கமலா ஆரஞ்சு. நன்மைகளை நிறைய தருது. அதனால் நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். இந்த ஆரஞ்சு பழத்தை பற்றி நிறைய சொல்ல நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கமலா ஆரஞ்சு இப்போது சீசன் டைம். அதனால் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதான் வாங்கி பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, வயசானவங்களுக்கும் கொடுங்க. மிகப்பெரிய சத்துக்களை சிறக்கக்கூடிய இந்த பழத்தை சிரத்தை எடுத்து கொடுங்க. ஏன்னா விலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிலோ 60, 50, 40, 30 கூட கிடைக்கிது. வாங்குகிற இடத்த பொறுத்து இருக்குது, ஆட்களை பொறுத்து இருக்குது. இப்போ சைஸ் வரையாக விற்க ஆரம்பிச்சு. ரொம்ப சின்ன பழம் கிடைக்கும், அதை வாங்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்கிறத வாங்கி கொடுங்க, திங்கிறதுக்கு இதமாக இருக்கும். சின்ன பழமாக கிடைச்சினா பரவாயில்ல, ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, தப்பில்லை. கிடைக்கிற பழத்தை பயன்படுத்துங்க, அவ்வளோதான். மிகவும் சிறந்த இந்த கமலா ஆரஞ்சை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உலகம் ஃபுல்லாக உள்ள மக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டிக்கிறோம். சரி, இந்த மகரிஷி தினமுறை யோகா
எப்படி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறோம், கேட்டுங்க. எப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, மகதி @daily simple yoga அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும், பார்த்து மகிழுங்க. இப்போ ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக இந்த உரிய எளிய உடற்பயிற்சி செய்து உங்களுக்காக அதை காட்டுவாங்க, பார்த்து மகிழுங்க. அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ளும். இப்பொழுது பக்க கோணாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். பக்க கோணாசனம் 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் உடலிளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்கிறோம். 1 2 3 4 5. இப்பொழுது இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளை கணக்காக எளிய பயிற்சி 1 2 3 4 5. இடது பக்கம் 1 2 3 4 5. இப்பொழுது பக்க கோணாசனம் ஆசன நிலைக்கு செல்கிறோம். வலது கால் போட்டுங்க, அடுத்தல் இடது கால் போட்டுங்க. கொஞ்சம் இப்போ வலது கை இப்படி காது கால் பிடிச்சிக்கிட்டு இடது பக்கமாக எவ்வளவு முடியுமோ முடிஞ்சளவு கையை கொண்டு போயிட்டுருக்க வேண்டியதான். இப்பொழுது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்பொழுது ஓய்வு. ஆசனத்தை கலத்திவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். பக்க கோணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். இப்பொழுது பக்க கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆசனம் பெண்களுக்கு ஏற்ற ஆசனம். ஏன் சொல்கிறோம்னா, இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள்லாம் இந்த ஆசனம் செய்வதனால் குறைக்கப்படுகின்றன. இப்போ எவ்வளோ தூரம் முடிஞ்சளவு இப்படி கையை அப்படியே சாய்ச்சி கொண்டு போகிறோமா, அந்த இடுப்புலாம் அப்படியே ஒரு பக்கமாக நான் இழுக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, இடுப்பு தசைகள்லாம் குறைக்கப்படுகின்றன. இடுப்பில் உள்ள இந்த மடிப்புகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றன. பத்மாசனத்தில் அமர்வதால் இந்த ஆசனம் தியானத்திற்கு சிறந்த ஆசனமாக கருதப்படுகின்றன. கழுத்து இப்படி கையை வச்சுட்டு இப்படி சாட்சி இப்படியே கொண்டு போகிறோமா, அதனால் என்ன பண்ணுதுன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுகின்றன. அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மியாக இருப்பாங்க, கொடகல் ஆட்டுவாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா இந்த பகுதியெலாம் வேலை அவங்களுக்கு வேலை கொடுக்குது. அதனால் இந்த சில நோய்கள்லாம் தவிர்க்கப்படுகிறது. இப்போ யாருமே அதுமாரிலாம் பண்ணுறதில்ல. அம்மியாக அரைக்கிறதில்ல, கொடகல் ஆட்டுறதில்ல. இப்போ தான் எல்லாம் சுவிட்சை போட்டோம்னா எல்லாம் தானாக நம்மளுக்கு கிடச்சிடுது. அதுமாரி நம்ம பழகி கொண்டு வந்துட்டோம். பெண்கள்லாம் இந்த ஆசனம் பண்ணணும்னா இந்த பகுதியெலாம் வேலை செய்கிறதுனால பல பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுகின்றன. அப்புறம் கல்லீரல், மண்ணீரல், கணையம்லாம் இப்படி போகிறப்ப இழுக்கப்படுகிறது, அதெல்லாம் பலம் பெறுகின்றன. மற்றும் கைகள் 2 காலும் இப்படியே கொண்டு போகிறோம் அகலமாக, இப்படியே முடிஞ்சளவு நவுத்திக்கிட்டே போகிறோம். அதில் இந்த வெறிக்கோ சம்பந்தமான நோய்கள், நரம்பு சுருட்டல் என்று அழைக்கக்கூடிய நோய்கள் தீர்க்கப்படுகின்றன. பக்க கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை 2வது சுற்று இப்போ அறிவிக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொள்வோம்.
நன்றி ஆர்ஜே, நன்றி ஆர்ஜே. ஆர்ஜே விட்டோன்னா இன்னும் 4 ஆசனம் கூட செஞ்சுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆசனத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை விட்டோம்னா அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார். இப்போ இந்த ஆசனத்தோட பலனை 2 நிமிஷத்தில் அப்படியே நிறுத்திவிட்டாருங்க. அந்த ஆசனத்தை, அவ்வளோ பெரிய ஆசனத்தை 2 விஷயத்தில் சொல்லிவிட்டார். இந்த பக்க கோணாசனம், இந்த பக்கவாதமே இல்லாமல் பண்ணிவிடுங்க. இந்த ஆசனம்லாம் செஞ்சால், பக்க கோணாசனம் செஞ்சேன்னா பக்கவாதமே இல்லாமல் விடுங்க. ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கம் இல்லை, எத்தனை பக்கத்துலேயும் உள்ள பக்க ஆசனத்தை பக்காவாக போக்கிவிடுங்க. பக்க ஆசனத்தை பக்க கோணாசனம் பக்காவாக போக்கிவிடுங்க. பக்கவாதம் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆசனம்லாம் செய்யுங்க. வந்தவங்களை செய்ய வைங்க. பக்கவாதத்தை இப்போ கையில் ஒரு கை இழுத்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே லெவலாக கொண்டு போய் சேருங்க. இந்த பக்கம் ஆட்டுங்க, அந்த பக்கம் அசைங்க. அசைச்சா சரியாக வந்துடும். மிகவும் சிறந்த ஆசனம். பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இந்தமாரி மிக பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை நீங்கள் மட்டும் செய்யாமல் மற்றவங்களும் செய்ய வைங்க. இந்த பக்க கோணாசனத்தில் என்னென்னலாம் கிடைக்கிது அப்படிங்கிற தெளிவுபடுத்துகிறோம்னா அவ்வளோ விஷயம் செய்யுது. இந்த பக்க கோணாசனத்தில் 1 2 இப்போ இந்த இடுப்பு மடிப்பை பற்றி தான் சொன்னார். அழகுன்னா அழகுங்க, பெண்களை அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசனங்கள்லாம் செய்யுங்க. அழகாக உங்கள் முக மலர்ச்சியோட சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆசனங்களை செய்து பழகுங்க. மிகப்பெரிய விஷயங்கள் அடையும். பொழிவு, முகப்பொழிவு அடைஞ்சிரும். அந்த இடுப்புலாம் இருக்குதுன்னு சொன்னார்ல, இடுப்பில் விழா எலும்புகள் அனைத்தையும் நல்லா வலுப்பெற செஞ்சிடும். அப்புறம் முதுகுத்தண்டு, இந்த டயட்ரியாங்கிற முதுகுத்தண்டு பின்பக்கம் உள்ள விஷயங்கள், கீழே அடி முதுகில் நரம்பு பகுதியில் ஏற்படுற வழிகளெல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். முதுகில் உள்ள இந்த, ஏன்னா நம்ம அசைக்கிறதே முன்பக்கம் பின்பக்கம் தான் மேக்ஸிமம், அதாவது முன்பக்கம் நல்லா வளையும், பின்பக்கம் வளைய மாட்டோம். ஆனால் இந்த யோகாவில் தான் முன்பக்கம் பின்பக்கம் சைடு பக்கம் அனைத்து பக்கங்களும் வளையலாம். அவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய விஷயங்களை உடல் முழுவதும் இழக்கங்களை கொண்டு வந்து இன்னர் ஆர்கன், உள்ளார உள்ள உள்ளுறுப்புகளை இயக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்து இந்த ஆசனங்கள். இந்த பக்காசனம், பக்காவான ஆசனம் அனைவரும் செய்யுங்க. ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லை, 2 பேரும் செய்யுங்க. பெண்கள் ஆண்கள் 2 பேரும் அழகுற தேகம் பொழிவடைய இந்த ஆசனங்களை செய்து பழகுங்க. வயிறில் உள்ள மலச்சிக்கல் எல்லாத்தையும் சரி செஞ்சக்கூடிய மிகப்பெரிய ஆசனங்கள். அதாவது கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக பைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆசனம். ஆசனத்தோட பலன்களை மிக குறைவாக எளிதாக செய்து முடிச்சிட்டாரு. நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அந்த ஆசனத்தை பலன்கள் மிக பெருசு, அதெல்லாம் அதிகப்படுத்தியிருக்கோம். சரி, இந்த கருத்து கண்ணாயிரம், ஏன் இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு இல்லாமல் சிறப்பான பகுதி. என்ன விஷயம்னா, கருத்து கண்ணாயிரம் கடைசியாக பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த கருத்து கண்ணாயிரத்தை வச்சுருக்கோம். இந்த கருத்து கண்ணாயிரம் கருத்தை மட்டும்தான் சொல்லுது, புரிதல் இல்லை, நல்ல கருத்து. யோகாவோடு சேர்த்து பழம், கருத்து கண்ணாயிரம் எல்லாம் மிகவும் சிறப்பு. அதை நீங்கள் முழுமையாக பார்க்கணுங்கிறதான் கருத்து கண்ணாயிரத்தை கடைசியாக வச்சுருக்கோம். மனிதர்களின் வாழ்க்கை தரம் இன்றைக்கி உயர்ந்து விட்டது. எந்த மனுஷன்ட்டையும் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி எந்த கிராமத்தில் உள்ள குக்கிராமத்தில் உள்ள மனிதன் வரைக்கும் எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரணம், நம்மள்கிட்ட பல விதமான இந்த அரசாங்க அறிவிக்கப்பட்ட 100 நாள் வேலையும் மிகப்பெரிய விஷயம். அப்புறம் உணவு, எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகள். இன்றைக்கி ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நியாய விலைக்கடை, அங்கன்வாடி நியாய விலைக்கடைங்கிற சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இந்த யார்ட்டையும் பொருளாதார ரீதியாக உணவு பஞ்சங்கிறது இல்லாமல் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இல்லை. அதை ஏன்னா நாங்கள் நேராக பார்க்க முடியுது, அதனால் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் அதை சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்தியா முழுவதும் யாருக்கும் அந்த உணவு பஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்திருக்கலாம், கண்டிப்பாக பழைய நிலைமையில் இல்லைங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சரி, இந்த இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்ட காலத்துலேயும் உயர்ந்தமான உலகத்தில் சொகுசு வாழ்க்கையை நடத்தி பழகிட்டோம். அதான் உண்மை. எல்லாருக்கும் இன்றைக்கி சொகுசு வாழ்க்கை. ஐயா சொல்ல மாரி கிரைண்டரு, மிக்ஸி அப்படின்னு எல்லாத்தையும் குறைச்சிட்டு உடல் இலக்கமே இல்லாமல் போயிட்டோம். அதனால தான் விளைவுகள் நோய் பெருக்கம் அதிகம் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த யோகாசன பயிற்சிகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதுதான் சொல்கிறோம். இந்த விஷயங்களை ஊசி மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு யோகா மட்டுமே வாழ்க்கை, யோகா மட்டுமே காதல், யோகா மட்டுமே அன்பு, யோகா மட்டுமே அனைத்தும் செய்யக்கூடிய இந்த யோகா தான் மிக பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் வெளிக்கொணர்றோம். இந்த யோகா அன்போட யோகா பார்த்து மகிழுங்க. இந்த மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மகிழ மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் பார்த்து மகிழுங்க. நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களும் பார்த்து மகிழ செய்யுங்க. இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக இந்த சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நன்றி. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா உங்களுக்காக பயனுள்ள ஆசனங்கள் வழங்கிட்டு இருக்கோம். பார்த்து அனைவரும் பயன்பெறுங்கள். இந்த மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா விடிய காலம்பரை 5:30 மணிக்கு வெளியிடுறோம். ஏன் 5:30 மணிக்கு வெளியிடுறோன்னா, காலையில் எழுந்துச்சி எல்லாம் பரபரப்பாக
எல்லாம் வேலை கிளம்புறீங்க. அதனால தான் நாங்கள் காலையிலேயே போடுறோம். காலையிலேயே நீங்கள் ஏஞ்ச உடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்து பயன்பெறலாம். நாங்கள் முக்கியமாக நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் வந்து தைராய்டு மற்றும் சர்க்கரை நோய் உள்ள பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மகதிஷியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம் தகவலுடன். நன்றி.